ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி தோசை எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். தோசை மாவு மட்டும் இருந்தால் போதும். இந்த தோசை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். டெய்லி ஒரே மாதிரி தோசையாக செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த தோசை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது பெரிய சைஸ் தக்காளி. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகா வத்தல் தான் சேர்க்கணும். நம்ம மிளகா சேர்க்கக்கூடாது. வத்தல் சேர்க்குறதுனால நம்மளுக்கு கலர் நல்லா கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இது வந்து காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் கலர் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மல் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாலும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் வந்து இந்த தக்காளி தோசைக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டிருக்கு. நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தக்காளிலேருந்து வர தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவோட திக்னஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு, தண்ணி வந்து எதுவுமே சேர்க்காத மாவு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சரை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளி அரைச்ச விழுதே நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம ரெட் சில்லி எல்லாம் சேர்த்ததுனால கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ரெட் சில்லி இல்லாமல் ரெட் சில்லி பவுடராக இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவில் உப்பு சேர்க்கலனா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தோசை தவா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் இல்லைனா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவரைச்சி 2 நாள் கழிச்சுள்ள மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் தோசை வாக்குறதுக்கு நல்லாயிருக்கும். மாவரைச்சி அடுத்த நாளே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு எப்போ தோசை சுட்டாலும் ரவை சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தோசை நல்லா கிறிஸ்பியாக ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் மாற்றி போட்டுனாலும் நீங்கள் தோசை சுட்டு எடுக்கலாம். இதோட கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ளேவரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.